ஹாய். இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் பார்த்தாச்சு. இப்போ டிசைன் கிளாஸ் பார்க்க போகிறோம். டிசைன் கிளாஸில் பேசிக் எலமெண்ட்ஸ், இன்றைக்கி டே 1ஓட பேசிக் எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா? லைன்ஸில் என்னென்ன லைன்ஸ் இருக்குது, எப்பெல்லாம் நம்ம போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர். சரி, இப்போ மெஹந்தி வந்து ஒரு சிலர் வந்து பென் மாதிரி பிடிப்பாங்க, ஒரு சிலர் இந்த டிப்பில் வச்சு போடுவாங்க, ஒரு சிலர் இப்படி வச்சு போடுவாங்க. ஓகே, உங்களோட ஃப்ளோவுக்கு தகுந்தாப்படி, உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்தாப்படி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. சரியா? ஒரு சிலர் வந்து இந்த பென் பிடிக்கிற மாதிரியே மெகதியும் இப்படி பிடிப்பாங்க. ஸோ உங்களோட கம்ஃபர்ட் எதுவோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இப்போது நான் இதில் மேலே பின் இருக்கும். பின்னை எடுத்தவனையும் ஃபஸ்ட்டு வந்து மெகந்தியோட ஃப்ளோவை பார்த்துக்கோங்க. நல்லா நல்லா அழகாக லைன் போட வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நான் இதில் ஒரு டிப் சொல்கிறேன். எப்போவுமே மெகந்தி ஜூமில் வச்சு காட்டுறேன். எப்போவுமே மெகந்தி போடும்போது உங்களோட ப்ரெஷரும் உங்களோட ஹேண்டோட ப்ரெஷரும் நீங்கள் லைன் கொண்டு வர ப்ரெஷரும் ஒன்று போல் இருந்தால் மட்டும்தான் லைன் வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் ப்ரெஷர் கொடுக்கல, இந்த இடத்துலையும் நான் ப்ரெஷர் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு லைனை வந்து விழுகலை. ஓகேவா? இப்போ பாருங்கள், என்னோடய ப்ரெஷர் வந்து ஒரு இடத்துல விடுது. அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து இந்த ஃபிங்கரோட அழுத்தம் வந்து கொடுக்கல. இப்போ நம்ம எந்த ஃபிங்கர் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபிங்கரோட அழுத்தம் மட்டும்தான் கொடுக்கணும். இது ரெண்டும் பிடிச்சி தான் இருக்கணும். நான் இந்த 2 ஃபிங்கர் பிடிச்சி தான் இருப்பேன், இந்த ஃபிங்கரில் மட்டும்தான் அழுத்தம் கொடுப்பேன். சரியா? இப்போ அகைன் பார்க்கலாம். என்னோடய ஃப்ளோ ஒன்று போல் இருக்குது. என்னோடய ஃப்ளோ எப்படி இருக்குது? என்னோடய ஹேண்டு நகல்றதும் இங்கே உள்ள ப்ரெஷரும் ஒரே பொசிஷனில் நகலுது. ஸோ அதனால் லைன் வந்து எனக்கு கரெக்டாக வரும். சரியா? இப்போது நீங்கள் ஃப்ளோ அதிகமாக கொடுத்து ஹேண்டை நகட்டலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இப்படி வரும் லைன். ஸோ ஃப்ளோவும் கரெக்டாக இருக்கணும், நம்மளோட ஹேண்டும் கரெக்டாக நகலணும். ஓகேவா? அதே மாதிரி மெஹந்தியில் லைன் போடும்போது நீங்கள் இப்படி இதோடு அழுத்தி போட்டிங்கன்னா லைன் வராது. ஹேண்டோட பேப்பரோடு அழுத்தி போட்டிங்கன்னா என்ன செய்யாது? லைன் வராது. இங்கே பாருங்கள், அந்த ஒரு கேப் இருக்கா? அந்த மாதிரி கேப் வந்து கண்டிப்பாக வரணும். வந்தால் உங்களோட லைன் வந்து ப்ராப்பராக வரும். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஓகே, சரி வாங்க, லைன்ஸோட டிஃப்ரென்ஸையும் லைன் எப்படி போடணுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ லைனில் வந்து தின் லைன் இருக்குது, திக் லைன் இருக்குது, ஷேடிங் இருக்குது. சரியா? ஹரிசாண்டல் லைன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஹரிசாண்டல்னால் என்னன்னு தெரியும். ஹரிசாண்டல் இருக்குது, வெர்டிக்கல் லைன் இருக்குது, ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹோனோட ஃப்ளோ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா இப்போ தின் லைன், திஸ் இஸ் வாட் தின் லைன். இது வந்து தின் லைன். ஓகே, என்னோடய ஹேண்டும் என்னோடய ஃப்ளோவும் ஒரே போல் வருது. ஓகே, இப்போ திக் லைன் பார்ப்போம். இதை விட கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல என்னோடய ப்ரெஷர் வந்து ஸ்லோவாக இருந்தது, இந்த இடத்துல என்னோடய ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து திக் லைனாக போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடிங் எப்படி கொடுக்குறது பார்ப்போம். ஒரு சிலர் இப்படி போட்டுட்டு இப்படி கொடுப்பாங்க ஷேடிங். ஓகே, இப்படி கொடுக்கக்கூடாது, இது வந்து தப்பு. ஓகேவா? எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, 2 தின் லைன் பக்கத்தில் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் நடுவில் திக் லைன். புரியுதா? 2
தின் லைன் பக்கத்தில் ட்ரா பண்ணிக்கோங்க. நடுவில் திக் லைன். அவ்வளோதான் ஷேடிங். ஓகேவா? இப்போ ஹரிசாண்டல்னால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹரிசாண்டல் ஸ்கேல் மாதிரி ஹரிசாண்டல். ஓகே, வெர்டிக்கல் லைன் என்னது? ஸ்டாண்டிங் லைன் தான் வெர்டிக்கல் லைன். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்லாண்டிங் லைன். ரைட் ஸ்லாண்டிங்கும் வரும், லெஃப்ட் ஸ்லாண்டிங்கும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் அண்ட் ஷார்ட். லாங்கு ஷார்ட். ஓகே, லாங் ஷார்ட் அப்படின்னா ஒரு தின் லைன், வெர்டிக்கலில் ஒரு லாங் லைன், ஷார்ட் லைன். லாங் லைன், ஷார்ட் லைன், லாங் லைன், ஷார்ட் லைன். அவ்வளோதான். ஓகே, அடுத்து zigzag. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? zigzag. ஓகே, ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் போடுற டிசைன் எல்லா ஜிக்ஸாக்லேயும் ஒரே மாதிரி சேஃபு, ஒரே மாதிரி லென்த் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் போடுறது கரெக்டு. என்ன, இப்படி போடக்கூடாது. ஒன்று இப்படி போட்டு ஒன்று இப்படி போட்டுட்டு அப்புறம் இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டு, இது வந்து ராங். ஓகேவா? இதுதான் கரெக்டு. அந்த லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லைன்ஸ். ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகே, லைன்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னென்ன லைன்ஸ் இருக்கோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிங். ரிங்ஸில் பார்ப்போம். ஓகே, ஒரே ரவுண்ட் அழகாக வரும். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரவுண்ட் வரும். ஓகே, குட்டியாகவும் போட்டு பழகுங்க. குட்டியாகவும் போடணும், எல்லாத்துலேயுமே பழகணும். பிக்காகவும் போடுங்க, குட்டியாகவும் போடுங்க. ஓகே, ரிங் வந்து ப்ராப்பர் ஷேப்பாக யாருக்கும் அதிகமாக வராது. நம்மளோட ப்ராக்டிஸிங்கில் தான் இருக்குது ரிங் போடுறது. ஓகே, ரிங் குட்டியாகவும் போட்டு பழகணும். ஓகேவா? இப்படியும் போடலாம். கையை எடுக்காமல் ஒரே ரிங்காகவும் போட்டு பழகுங்க. ஃபஸ்ட் ஹாஃப் சர்க்கிள் போட்டு செகண்ட் ஹாஃப் சர்க்கிள் போடலாம். ஓகே, ஓகே, இல்லை அப்படின்னா ஒரே ரிங்காகவும் போடலாம். இல்லை ஹாஃப் சர்க்கிள் போட்டு இந்த பக்கம் ஹாஃப் சர்க்கிள் போட்டாலும் ரிங் வரும். சரியா? இல்லைன்னா ரெண்டையுமே பழகுங்க. ஓகேவா? ஹாஃப் சர்க்கிள் போட்டு இந்த பக்கம் ஹாஃப் சர்க்கிள் போட்டு பழகுங்க. கையை எடுக்காமல் ஒரே ரிங்காகவும் போட்டு பழகுங்க. ஓகே, இதோட டுடே கிளாஸ் முடிஞ்சு. இதை நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்புங்க. நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம். டாடா, பாய்.